சார் என்ன வர சொல்லலாமா? கேமரா அடுத்து நாட்டிங் சிங் ஐயா நாட்டிங் சிங் டாக்டர் மறந்துட்டீங்க. அப்படியே உள்ள இன்வைட் ஆபீஸ் உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க. இந்த அந்த பக்கம் போய் நின்று கொடுத்துருங்க. அங்கிட்டு இருந்து கொடுத்துருங்க. மகேஷ் எங்க நார்த் டீச்சிங் ஸ்டாஃப் அசோசியேஷனுடைய உள்ள வந்துருங்க. வாங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க. இடம் இருக்கு நிறைய. சிவா சேவியர் சார் சேவியர் சார் வாங்க சார் வாங்க உள்ள வந்துருங்க எல்லாம். சேவியர் சார் எல்லாரையும் உள்ள வர சொல்லு. சேவியர் உள்ள வாங்க சேவியர். non-teaching staff
சிவா இல்லை சிவாங்க சிவா சொல்லி இருக்காரு சொல்லுங்க சார். நம்ம செப்டம்பர் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்குனது நம்ம உள்ள அவங்க எல்லாம் உள்ள வந்து நுழைஞ்சு பெரிய ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது நமக்கு அந்த செப்டம்பர் கன்வென்ஷன்ல நமக்கு கிடைச்ச ஒரு தீர்ப்பு. அந்த பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணது வந்துட்டு செல்லி சார் நேம். செல்லி சார் we'll wait for ஆண்ட்ரூ சார். ஆண்ட்ரூ சார் சார் உத்தமன் சார் வாங்க சார். சாபு வந்து ஆரம்ப கட்டத்தில் நமக்கு நம்ம கேஸ் முதல்ல இது எழுதுனதெல்லாம் சாபு தான் எழுதுனது. சார் சொல்ல இரவு நேரத்தில் அங்கே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் உட்காந்து எழுதுனது. சார் பண்ண சார் வாங்க வாங்க வாங்க. எல்லாம் இங்க இருந்து கட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு கட்டு தெரியும். இவ்வளவு பெரிய கட்டுன்னு சொல்லி கட்டெல்லாம் ஒவ்வொரு நாளும் அங்க உள்ள வந்து சேரணும் அப்படின்னா அது ஒரு ஸ்டாலினுடைய வேலை. அதனால இதுல மிக மிக முக்கியமான ஒரு ரோல் ஜெராக்ஸ் இருக்கிறது. எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுலையும் ஜெராக்ஸ் எவ்வளவு எல்லாமே எடுத்திருக்கிறது. பிரபா 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 வாங்க பிரபா. அல்ல, ஒரு தர்ம யுத்தத்தை நடத்திய ஒரு வழக்கறிஞர்கள் முன்னரே நாங்கள் பணிகிறோம். விழுந்த பாரம், இந்த பாரத்தை இறைவன் நமக்கு கொடுத்தார். நம்முடைய காலகட்டத்தில் இதை சரியாக செய்துவிடவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை இந்த கல்லூரியை காப்பாற்றுவது மிக கடினம். அதற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஒரு போர் வீரனுக்கு எப்படி தலைச்சீராவும் கவசமும் ஆயுதங்களும் பலமோ, அதற்கு மேலே அவருடைய மனத்துணிச்சல் எவ்வளவு பலமோ அத்தனை உங்களிடம் இருந்திருக்கிறது. அத்தனையும் நீங்கள் இந்த அமெரிக்கன் கல்லூரிக்காக செலவிட்டு இருக்கிறீர்கள். அதனால் உங்களை மீண்டும் தந்ததற்கு துணையாக இருந்தது அம்மா அவர்கள். ஒத்துழைப்பும் இசைவும் எங்களுக்கு கிடைத்த அடுத்த வரம். அதனால அவர்களுக்கும் எங்களுடைய ஒரு பிரம்மாண்டமான உழைப்பாளிகளின் கூட்டம், அறிஞர்களின் கூட்டம், விவரங்களை தெரிந்து கொண்டவர்களுடைய கூட்டம் இங்கே வேலை பார்த்திருக்கிறது.
அவர்கள் ஒவ்வொருவருடைய இந்திய சமூகம் இப்படி பார்த்தால் உங்களுடைய திருப்பாதங்களை சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். சார்பாக நான் சொல்லி வணங்கிக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அமெரிக்க கல்லூரி வரலாறு உங்களை மறக்கவே மறக்காது. ஐயா பேசின பிறகு நான் பேசி அதை வந்து டைல்யூட் பண்ணிருக்கேன். எதெல்லாம் கரெக்டாக பேசணுமோ அதை சிவாகம் சிவா அந்த பக்கம் அவங்க டாக்டர் மறைக்காம இருக்கு. வாங்க அதாவது இரவு நேரங்கள், எத்தனையோ இரவு நேரங்கள் அமெரிக்கன் கல்லூரினால சிவா. ஓகே, ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. முடிச்சிருங்களா? போட்டுருவீங்களா? சரி, ஓகே. அதாவது குறிப்பா மோகன்லால் அவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதங்களில் ஒன்று. முதன்முறையாக நாங்கள் சந்திக்கும் போது ஒரு பின் இரவில் எங்கேயோ ஒரு காட்டிற்குள் சென்று அவசரமாக ஒரு ரிட் வந்து தாக்குவதற்காக நான் முதல்வர் ஆவதற்கு முன்னாலேயே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நானும் அன்புநாதன், அன்புதுரை 3 பேரும் போயிருந்தோம். அப்போ when we saw a very young advocate from Chennai working on his computer, and I was really surprised because I have never seen Madurai advocates working on a computer or working that late in the night. That's very important. Even when they work late in the night, they'll be doing something else other than the professional work. I'm sorry, I'm not really. So it was very surprising. I went and told some of my friends. I saw a very young advocate from Chennai and I was really inspired because I compared Mr. Lal with P. Chidambaram, whom I happened to meet very early in my life. One great thing about P. Chidambaram, our present finance home minister is, he used to be very diligent as an advocate. I've seen him, and he was the one who helped me in my first writ when I was hardly 26, 27. The images I gathered from Lal, in fact, surpassed Mr. Chidambaram's diligence. Impression, and I went about telling my lawyer friends. Then, when I became the principal, the problems started. And first thing I did was to run to Mr. Mohanlal and said, "This is what is the problem." Like a prophet, he said, "Unless you are going to do these things, you are going to be in trouble." We had to face a lot of challenges, but very, very bravely, especially when luck did not favor us. You know, he stood by me personally. And he took the case not only before the single judge in Madras High Court, then before the bench, before Justice LP and Janardana Raja. And then he fought my case in the Supreme Court itself. It's the first SLP which, you know, I think I ever managed to really get dismissed only through Mr. Lal. So this is my first experience. Then fate had it that we had to go to law, because at that point of time we were in fact robbed. Actually, at that point I don't think we went to him as clients. I came to you with my friends as helpless people. Actually, I came to seek help from you, shelter from you, protection from you, and a defender for us and for our institution.
This is what I think I can say, recollecting what has gone in so far. இது வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருமே நினைக்க வேண்டியது. ஏன்னா ஒரு அட்வொகேட் கிட்ட போறாரு அப்படின்னு நான் நினைக்கல. எல்லாரும் கேட்பீங்க அப்பெல்லாம் என்ன நடக்க போகுது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எல்லாத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள். அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் எதையோ பண்ணிட்டு இருக்காரு, தப்பா பண்றாரு, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறாருலாம் சொல்லுவாங்க. மிக கஷ்டமான சூழ்நிலை, எல்லாத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள்ல இருந்தோம். அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை, மோகன்லால், ஐசக் மோகன்லால் and his associates, Isaac Mohanlal and his partner Dr. These were the faces, these were the hope which really sustained us all through. We used to come here, say sometimes 10 o'clock and wait to get the appointment at 11 o'clock. And we used to feel that how we are going to burden this man just to really go to the court next morning. The matter will go up to 3 o'clock. One person I used to be terribly afraid was doctor, because I know we were taking away the precious time which otherwise Lal would be giving to his family. Very often we used to get out of the office late night, meaning early morning, 2 o'clock, 3 o'clock. By the time 10 phone calls will come from home, and very diligently Lal had the habit of managing it and saying that I'm coming. That 5 minutes never came in his life. And I must really thank for Dr. Sukhinth's perseverance, goodwill, and also magnanimity. Thank you, my friend. Every time we used to sit after 2 o'clock, sometimes, we have to unwind ourselves. And suddenly, Mr. Isaac Mohanlal will slip into talking about Shakespeare, or Bernard Shaw, or Bacon, or Descartes, and then it will be 3:30 in the morning. So, this is how, sometimes 5:30 done this thing. Yeah. But I think probably he met some other time. So it went like that. So these are all the lighter side of it, I would say, because now I'm able to feel happy. That's why I'm able to say this in a manner which makes you all feel happy about it. There are a few good lessons. ஐயா எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். There is always an invisible hand. That was the hand of God, and that hand of God acted through Mr. Isaac Mohanlal, the good Christian whom I just met in Madurai. இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. நான் ஏதோ அவரை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லல. ஏன்னா அவருக்கு எடுத்துட்டு இருந்த அந்த நேரங்களை பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் வருத்தத்தோட சொன்னேன், இந்த மாதிரி உங்க நேரத்தையும் செலவழிக்க வைக்கிறோம், உங்களை தொந்தரவு பண்றோம், உங்களுக்கு ஃபீஸை முதல்ல கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது Lal became suddenly serious. I don't know whether he remembers that, but that impression hasn't gone away from my mind. He said, look, first of all, I'm a Christian and I have a responsibility. அப்படி சொல்லும்போது எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றாரு போல அப்படின்னு நான் நினைச்சேன். But he followed that by saying, அதாவது ஃபர்ஸ்ட் as a Christian I have to defend this college. This is a college which we cannot lose. அது மட்டும் இல்ல, beyond that I could see a humility. I said, I never had an opportunity to study in a college like this. And I will never leave this college to be lost to the church. Meaning to bad people. இது எனக்கு அது போதும். அப்ப ஒருத்தர் கேட்கும் போது நான் அதை மனசுல வச்சுட்டு I won't find another advocate who would do that to me, do that to the college. இன்னைக்கு அதை பார்க்கும்போது அவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக சொன்னார். அது அந்த வார்த்தைகள் அவரால் பேசப்பட்டதா, எப்படி அந்த வார்த்தைகள் வந்ததெல்லாம் இன்னைக்கு டாக்டரும் அவங்களும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் நினைக்கிறேன். அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற என்ன என்னால சொல்ல முடியும், ஒவ்வொரு சமயமும் அன்னைக்கு 19ஆம் தேதி இரவு அவர்களெல்லாம் கதவை உடைத்து கொண்டு வரும்போது ஆக்சுவலா நமக்கெல்லாம் பின்னால ஒரு ஹாட்லைன் வாஸ் ஓபன்.
Actually, my wife was actually, talking to Lal from, I think, 8 o'clock, 9 o'clock till morning. It was, in fact, Lal was acting behind me and I was taking decisions. At that point, at one point I was mechanically doing everything because I didn't understand what I was doing. Then at that point she came and said, do what Mr. Lal says. Don't try to apply your mind at this point in time, you won't understand it. So, this is how we really survived. Almost at one point I came to the verge of breaking down and giving the key. I didn't know how to do because there are 5 police officers sitting in front, a posse of men around, and somebody coming and running to me and saying, what if some girls are really put in trouble? It was early morning, 3 o'clock. 3 o'clock, and I didn't know what to do. Something happens. Who will be accountable? And I think 2 people I remember. One, Dr. Anbudrai came and said this to me, and Rafa came and said, things are really getting out of hand. I thought, okay, why not I give the key? If lives are going to be lost, if somebody is going to be maimed, or somebody breaks his leg, all children, around 18 years, 19 years, 16, 17. So suddenly a flash came to my mind as I thought that I should really give up. Then my wife came and said, Lal, just telephone. So ask, Lal never called me by my name, I feel quite honored by that. He always says doctor, and I also sometimes feel embarrassed because there's doctor. So he said, ask doctor not to give up. If he wants the tactics, ask the RDO to put everything in writing and give it to him. Then only I thought that it is a good ploy and he is not going to do it. And I said, okay, put it in writing, I will give it. One thing is that by tomorrow afternoon I need the key to conduct the examination. This is the ploy we used. Then he hesitated and the pressure came and the RDO said, I cannot tell a lie. Then I thought, okay, this is the point. Then I grabbed the key, put it in my pocket and said, come on, I am not giving the key. I am not going to give you the key. Then the Deputy Commissioner of Police, Ramaraj, got up and said, I am an IPS officer. Said, I have seen several IPS officers. I don't care. Only thing you can do is, you can just drag me, put me in your van and take me to the station. But the key is not coming to your hands. Then everything came down. The trigger was Mr. Isaac. The muzzle would not have really fired. I would have gone wet and by now we won't have a story to tell. So this is how, small episodes. And I always used to joke around 2:30. I will write a very interesting memoir about it and give it to Lal, and we have a very big space in that, and we used to laugh like that. Certainly we will do that. Personal qualities I have to necessarily say, because this is a place where we could learn many things about simplicity, honesty, hard work, commitment, and everything that we are missing today in our mess, especially among young people and people who are coming. I've come here to give a testimony, in fact. These are all things which sustained us. The way he kept his office, the way he wanted elegance in everything. All that. I just saw Lal in a very small house in a godforsaken place. Where from, in a very short span of time, this has happened here. In such a nice, an office with such a nice ambience. This is nothing but, it's a reward given to Mr. Isaac Mohan Lal's very hard work, honesty, and perfection. It is excellent. I don't see a parallel very easily. I've seen many friends who are my friends who are lawyers in Chennai, here, everywhere. So, he never treated us as clients. This is very important. He treated us only as friends and his personal friends. And we had wonderful time, Lal. And I always love to come to you, not to discuss the case. I think you should have watched. The moment I come to his office, I'll simply stand my side this way and allow Anbanathan to speak. Because always used to burden me. And I wait for the discussion to be over to just open up some topic on Shakespeare or some other topic for 1 hour we will waste on. So, I don't tell her that. I said, Lal was very, very busy today, so I come late. It's a wonderful time, fantastic time, useful time,
very brilliant things happened, and it's a time for bravery, courage, and fortitude. So we have come here to thank you, and we'll always remember you in our history, and in our personal history, in the institutional history, and also, I tell you, above all, Lal has got a historical episode for Madurai. Madurai will remember him. Madurai will remember Isaac Mohan Lal from the clutches of, by saving American College from the clutches of evil forces. So, thank you very much. Shiva, thank you. Xavier, thank you. Shivu, Stalin, Andrew, Shelly, everybody. அது கவர் ஆகுமானே? நாங்கள் நின்று எடுத்தால் கவர் ஆகுமா? ட்ரை பண்ணிடுவோம்.
say is the possibility to be the friend. அதே மாதிரி பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஜாஸ்தி எடுத்துப்பாங்க. டூ கவுண்ட் பண்ணுற வரைக்கும் உள்ள இருக்கு. டூ கவுண்ட் பண்ணலாம். வராது.